வணக்கம். நம்ம எல்லாருக்கும் நம்ம வீடுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் இல்லையா? அது வெறும் தங்குற இடம் மட்டும் இல்ல, நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கற ஒரு கோட்டை மாதிரி. ஆனா எதிர்பாராத ஆபத்துகள்ல இருந்து அந்த கோட்டையே நம்ம எப்படி பாதுகாக்க போறோம்? இன்னைக்கு நாம ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸ், அதாவது வீட்டு உரிமையாளர் காப்பீடு பத்தி தான் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். இது உங்க மன நிம்மதிக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீடுங்கிறது வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் கிடையாது. அது உங்களுடைய நினைவுகள், உங்க சந்தோஷம், உங்க உழைப்பு, உங்க கனவுகள்னு எல்லாமே கலந்த ஒரு பொக்கிஷம். அப்பேற்பட்ட ஒரு இடத்தை நாம பாதுகாக்க வேண்டாமா? ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு வீட்டுக்கு திடீர்னு ஒரு தீ விபத்து வரலாம், திருடு நடக்கலாம், இல்லனா இயற்கை சீற்றங்கள் தாக்கலாம். இதனால ஏற்படுற பண நஷ்டம் ஒரு பக்கம்னா, மன உளைச்சல் இன்னொரு பக்கம். அது ரொம்பவே அதிகம். உதாரணத்துக்கு தீ விபத்தே எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன தீப்பொறி நம்ம பல வருஷம் உழைப்ப அப்படியே நொடி பொழுதுல சாம்பலாக்கிட முடியும். அடுத்ததா திருட்டு. இதுல நம்ம பொருட்கள் போறது மட்டும் இல்ல, நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு பயம் வருமே, அது ரொம்பவே கொடுமையானது. வெள்ளம், புயல் இதெல்லாம் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. சில விஷயங்கள் நம்ம கையில இல்லவே இல்லன்னு இது நமக்கு ரொம்ப அழுத்தமா உணர்த்தும். சரி, இந்த மாதிரி ஆபத்துகள்ல இருந்து நம்மள பாதுகாக்க ஒரு வழி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. அதுதான் இந்த வீட்டு உரிமையாளர் காப்பீடு. இது ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கும் உங்க பொருட்களுக்கும் இது ஒரு சேஃப்டி நெட், அவ்வளவுதான். அதாவது உங்க வீட்டு பில்டிங்குக்கு ஏதாவது சேதமானாலோ இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலோ அதனால வர்ற பண நஷ்டத்தை சரி பண்றதுக்கு இந்த பாலிசி உதவும். ஒரு வகையில உங்க விலை மதிக்க முடியாத சொத்துக்கு இது ஒரு ஷீல்டு மாதிரி செயல்படுது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இன்சூரன்ஸ் வீட்டு ஓனர்களுக்கு மட்டும்தான்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது தப்பு. நீங்க ஒரு வாடகை வீட்ல இருந்தா கூட உங்க பொருட்களுக்கு தனியா இந்த பாலிசியை எடுத்துக்க முடியும். ஓகே, வாங்க இந்த சேஃப்டி நெட்ல என்னெல்லாம் கவர் ஆகும், எதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல உங்க வீடோட ஸ்ட்ரக்சர், அதாவது செவுரு, கூரைன்னு அந்த முழு கட்டிடமும் இதுல கவர் ஆகும். அடுத்து வீட்டுக்குள்ள இருக்கிற உங்க பர்சனல் சாமான்கள், உங்க சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜ், லேப்டாப்னு எல்லாமே அடங்கும். இது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் உங்க நகை, மத்த விலையுயர்ந்த பொருட்களுக்கும் பாதுகாப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா தீ, வெள்ளம், புயல் மாதிரியான இயற்கை சீற்றங்கள்ல இருந்து துருட்டு வரைக்கும் எல்லா பெரிய ஆபத்துகளுக்கும் இதுல கவரேஜ் உண்டு. ஒரு பாலிசி எடுக்கும்போது எதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிறது எவ்ளோ முக்கியமோ, அதே மாதிரி எதுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் பின்னால எந்த ஏமாற்றமோ குழப்பமோ இருக்காது. இப்ப இத பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு பக்கம் கவர் ஆகிற விஷயங்கள், இன்னொரு பக்கம் கவர் ஆகாத விஷயங்கள். உதாரணத்துக்கு, ஆக்சிடென்டா தீப்பிடிச்சா கவர் ஆகும், ஆனா வேணும்னே நாமளே சேதப்படுத்தினா கவர் ஆகாது. அதே போல திருட போனா கிளைம் பண்ணலாம், ஆனா வீட்ல வச்சிருந்த கேஷ் பணம் காணாம போனா அதுக்கு கிளைம் கிடையாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணி ஒரு பொருள் தேஞ்சு போறதுக்கோ இல்ல போர் மாதிரியான அசாதாரண சூழல்ல ஏற்படுற சேதத்துக்கோ இதுல கவரேஜ் இருக்காது. சரி, என்னவெல்லாம் அடங்கும் அடங்காதுன்னு பார்த்துட்டோம். ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா ஒரு சேதம் ஏற்பட்டுடுச்சுன்னா இழப்பீட்டுத் தொகையை எப்படி வாங்குறது? அந்த கிளைம் செய்யற முறை ரொம்ப எளிமையானதுதான். ஆனா சில படிகளை கரெக்டா பின்பற்றணும். மொத்தமே 4 ஸ்டெப்ஸ் தான். 1. பிரச்சனை நடந்த உடனே கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். 2. திருடு மாதிரியான விஷயமா இருந்தா உடனே போலீஸ்ல ஒரு புகார் பதிவு பண்ணணும். 3. கிளைம் ஃபார்மை வாங்கி அதை ஃபில் பண்ணி கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சப்மிட் பண்ணணும். 4வது, உங்க சேதத்தை கணக்கிட ஒரு சர்வேயர் வருவார். அவருக்கு முழுசா ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த 4ஐயும் கரெக்டா செஞ்சீங்கன்னா விஷயம் ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிடும். சோ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இன்சூரன்ஸ மாசம் மாசம் கட்டுற ஒரு செலவா பார்க்க கூடாது. இது உங்க பாதுகாப்புக்கும் உங்க குடும்பத்தோட மன நிம்மதிக்கும் நீங்க செய்யற ஒரு முக்கியமான முதலீடு. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளோட உண்மையான மதிப்பு என்னன்னு நீங்க எப்பவாவது கணக்கு போட்டு பார்த்திருக்கீங்களா? அந்த மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.